அதிகாலை வேலை ஆராதனை வேலையிலே சிறிது நேர தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அது சற்று முன்பாக நாம் வாசிக்க கேட்க ஆரம்பத்தில் வாசிக்கிற 32ஆம் சங்கீத பகுதியில் அடங்கியிருக்கிறது. சங்கீதம் 32 வசனம் 8 மாத்திரம் வாசித்து சுருக்கமாக நாளிலே நாம் தியானம் செய்வோம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றார் என்பது நம் ஆண்டவரை நோக்கி நோக்குகிறோம். இருமையும் எளிமையும் திருமையும் எளிமையும் கோட்டையும் நீரே உம்மை தேடுவீரே, என்பனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை சிறப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை சிறப்படுத்தும். என்பனும் நீரே கோட்டையோ நீரே உம்மை தேடுவீரே, என்பனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையுமான என் மீது எப்பொழுதும் நினைவாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, வானாதி வானங்களை படைத்தவரே, எங்களை வாழ்விக்கிறவரே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மாதத்தின் முதல் நாள் காலை வேலைக்காக நான் நம்பியோடு உண்மை துதிக்கிறோம் என்று தோற்றிருக்கிறோம். உண்மை மீண்டுமாக ஒரு விசையாய் அப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுகின்ற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற தயவுக்காக ராஜா நன்றி. அதன் போன நாட்கள் முழுவதிலுமாய் ஒரு தகப்பன் எங்களை தோளிலே சுமந்து ஏந்தி தப்புவித்து நடத்தி வருகிறது போல எங்களை நடத்தி வந்த தயவுக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இந்த புதிய காலை வேலையில ஆண்டவரை புதிய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இந்த வேலையில் மாற்றோட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களின் தியானம் இந்த சமூகத்தில் பிரியமாக இருக்க கிருபை இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காலைக்கு காலை புதிய கிருபைகளினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நம்மை வழிநடத்துகிற பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்மை என்றென்றும் மகிழ்ந்திருக்க பண்ணுவதற்காகவே தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் இந்த சத்தியத்துக்குள்ளாய் நம்மை அனுதினமும் வழி நடத்தி நம்மை ஆவிக்குரிய வழியில பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான விசுவாசிகளே, இந்த அதிகாலை வேளையிலே அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக அவருடைய பிரசனத்துக்குள்ளாக கடந்து வந்து அவரை தேடுகின்ற இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மகா பெரிய பாக்கியம், கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில மாதத்தின் முதல் நாளில இன்றைக்கு எந்த ஃபேஸ்புக்கை எடுத்துக்கொண்டாலும் சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொண்டாலும் எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய வசனங்கள்
பல விதங்களிலே கடந்து வருகிறது. அப்பா இந்த 1ஆம் தேதி வந்தாலே போதும், கர்த்தருடைய இந்த மாதத்துடைய ஆசீர்வாத வசனம் என்று சொல்லி ஏராளமான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை ஃபேஸ்புக் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக, இன்னும் தொலைக்காட்சி வாயிலாக ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிப்பதும் வெளிப்படுத்துவதும் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் முதல் நாளின் காலை ஆராதனை வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட காலை வேலையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்தை நாம் காலை வேலையில தேடுகின்ற பொழுது ஆண்டுடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கு எப்பொழுதும் செவி சாய்த்திருக்கிறது, திறந்திருக்கிறது. அப்படியா இந்த நாளிலே ஆண்டவரே இந்த காலை வேலை ஆராதனையிலே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீத பகுதியில் சங்கீதம் 32ஆம் பகுதி அதிகாரத்தில் ஒரு நல்ல வாக்குதத்த வசனம் வேதத்தில் முழுமையாக நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக வாக்குதத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக அவைகளை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய பேரை நாம் என்ன செய்வோம், நீ பற்றாத நீருற்றை போலவும் செழிப்பான தோட்டத்துக்கு போலவும் இருப்பாய் என்ற வசனங்களை போட்டு வாக்குதத்த வசனங்களை மாத்திரம் நம்ம வீடுகளில் ஃப்ரேம் போட்டு அதை வைத்துக் கொள்வோம். நீ என்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்பாய், உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, இப்படிப்பட்ட எழுதி பிரகாசி உன் மொழி வந்தது என்று சொல்லி வாக்குதத்த வசனங்களை நாம் வீடுகளில் மாற்றி வைத்திருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் வேதத்திலே ஒரு நிபந்தனை உண்டு. இந்த வாக்குதத்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு சில நிபந்தனைகளையும் கூட கர்த்தர் விதித்திருக்கிறார். உபாகம பகுதியை நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்ட 2 கண்டிஷன், என்னுடைய வார்த்தையின்படி என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வார்த்தைகளை கைக்கொண்டு என் நியாயப்பிரமாணத்தை நீ படி நடந்தால் கீழே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டாயிருக்கும். நீ கோவையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் வீடுகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் பெரிய அட்டவணையை அங்கே நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒருவேளை இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடாமல் போவாயானால் கீழே சொல்லப்பட்ட எல்லா சாதங்களும் உன் மீது வந்து நிற்கும் என்று அந்த கண்டிஷனோடு கூட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதை பார்க்கணும். ஏன் கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிபந்தனை என்ன, நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தார். ஆனால் சாத்தான் அவர்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடாமல் போகும்படி அவர்கள் மனதை மயக்கினபடியினால அவர்கள் பாவத்தில் விழுந்து போனார். கர்த்தர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த வார்த்தையை அவர்கள் மீறி போனதுனால பாவத்தில் விழுந்து போனார்கள். அப்படியாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. ஒருவேளை நம்ம பிராக்டிக்கலா நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால், ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அங்கே வீட்டு ஓனர் சில கண்டிஷன்களை வைத்திருக்கலாம். எனக்கு மாதம் அட்வான்ஸ் உள்ள தொகை கொடுக்க வேண்டும், மாதம் இவருக்கு வாடகை கொடுக்க வேண்டும், நீங்கள் கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், ப்ளஸ் ஏதாவது ரிப்பேர் ஆனால் அதை கட்டி கொடுக்க வேண்டும். நம்ம இருக்க இந்த தற்காலிகமாக வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கே இத்தனை கண்டிஷன்கள் இருக்கிறது, உடன்படிக்கைகள் இருக்குது. அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது
ஒத்துக்கொள்ளும் போதுதான் அந்த வீட்டினுடைய ஆசீர்வாதம் நீங்க போய் உங்க வீடை போல நீங்கள் இருந்து பாவித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதம் இங்கே காணப்படுகிறது. உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சராசரங்களையும் படைத்து இவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு எல்லாவற்றின் அதிகாரத்தையும் சமுதிரத்தில் உள்ளவைகளையும் ஆகாயத்தில் உள்ளவைகளையும் பூமியிலே நடமாடுவதையும் மீண்டும் நீங்கள் அதிகாரம் செலுத்தி ஆழ்த்து கொள்ளுங்கள், இவைகளை பூமியினால் நிரப்புங்க, பலுகு பெருகி பூமியினால் நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்த ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுத்தார். அந்த கண்டிஷனை கூட நம்ம ஆதி பெற்றோர்கள் அதை கை கொள்ளாமல் போனபடியினால ஆபத்திலே விழுந்து போனார்கள். அதன்படியே இந்த 32ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற போது சங்கீதத்துல இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய பின்னணி என்ன? கடவுள் சும்மாவே கூட்டு எல்லாருக்கும் வரும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து விடுகிறாரா என்று நம்ம பார்க்கிற வேளையில தாவீது ராஜா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவனுடைய பின்னணி என்ன, வரலாற்று பின்னணி என்ன என்று நம்ம பார்க்கிற பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்ட ஒரு காலம் இப்போ சற்று முன்பதாக நம்ம வாசித்து கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதிக்கு பிறகு தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கவனம் இல்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்படியானால் ஆண்டவர் இடத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆவியில ஆண்டவர் கபடம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அப்படியானால் தாவீது ராஜா உடைய பாவங்கள் மூடப்பட்டதா, தாவீது ராஜாவுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதா, அவருடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் கர்த்தர் இருந்தாரா என்ற கேள்விகளை நாம் கேட்கின்ற வேளையில அந்த 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவர் செய்த பாவங்கள் என்ன என்பதை விவரமாக அங்கு சொல்லப்பட்டது. தாவீது ராஜா என்ன செய்தார்? யுத்த காலம், ராஜாக்கள் வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் யுத்தத்திற்கு புறப்படும் போது ராஜாக்கள் அவருடைய சேனைகளை எடுத்துக்கொண்டு எந்த நாட்டின் மீது படையெடுக்க வேண்டுமோ அவரோடு கூட சென்று அங்கே பாளையத்திலே தங்கி இருந்த தன்னுடைய படை தளபதிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த போர் வீரர்கள் எப்படியா அணிவகுத்து செல்ல வேண்டும், எல்லா விதமான காரியங்களை அவன் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் தாவீது ராஜாவை வாசிக்கிற வேளையில படையெல்லாம் அம்மோன் புத்திரருக்கு எதிராக படையெடுத்து யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு போனார்கள். யோவாப் படைத்தலைவன் சென்றான். அங்கே பாளையத்திலே முற்றுகையிட்டார்கள். அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜாவோ எருசலேமிலே இருந்து விட்டான். முதல் தவறு. இரண்டாவது, அவன் எருசலேம் அரண்மனையிலே இருக்கின்ற பொழுது மாலை வேளையில அவன் அந்த பால்கனி என்று சொல்லப்படுகிற உப்பரிகையில நடமாடி கொண்டிருக்கும் போது எதிரிலே ஒரு வீட்டிலே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை அவன் கண்டான். இரண்டாவது தவறு. ஒரு ராஜா தனக்குரிய அந்த தகுதியை இழந்து கண்டதும் அல்லாமல் அந்த பெண்ணை அழைத்து வரும்படி சொல்லி, அவள் யார்? அவர் ராஜாவுக்காக படைத்த வீரர்களிலே இந்த எருசலேம் தேசத்துக்காக போரிட சென்ற போர் வீரன், அவனுடைய மனைவி, அவனை அழைத்து வர செய்து அவன் பாவம் செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஆலயத்திலே யுத்தத்திலே ஈடுபட்டிருந்த படைத்தலைவனை அழைத்து அவனுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அவன் ஊரியாவை அனுப்பும்படி அங்கே கட்டளை கொடுக்கிறார். ஊரியா வந்த பிறகு அவனுக்கு வேண்டிய வெகுமானங்களை கொடுத்து நீ போய் வீட்டிலே தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள என்று சொன்ன பொழுது அவனுக்கு திரளான வெகுமதிகளை கொடுத்து அனுப்பின போது அவன் சொன்னான், என்னுடைய தளபதி அங்கே யுத்த களத்தில் இருக்கிறார்,
நம் தேசத்துக்காக படையெடுத்து போர் புரிகிற வீரர்கள் அங்கே யுத்த களத்திலே இருக்கிறார்கள். நான் மட்டும் வந்து என் மனைவியோட நான் சந்தோஷமாக இருப்பது எப்படி, நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவன் அரண்மனையிலே கொடுத்துக் கொள்வான். மீண்டுமாக தாவீது ராஜா ஒரு நிருபத்தை எழுதி இந்த உரியாவை மும்முரமாய் போர் நடக்கிற இடத்துல முன்பாக இவனை வைத்து எதிரிகள் தாக்க வருகிற போது இவன் அடிபட்டு சாக வேண்டும், அப்படிப்பட்ட நிலைமையில அவனை நிறுத்தி அவனை போரிட செய்யுங்கள் என்று சொல்லி அவனிடத்திலேயே ஒரு நிருபத்தை எழுதி கடிதத்தை எழுதி அவன் படைத்தலைவனுக்கு அனுப்புவான். அங்கே அதை பார்த்த பொழுது அவன் அதன்படி செய்து உரியா யுத்தத்திலே மறுத்து போனான். உரியா மறுத்து போன போது அவனுடைய மனைவி அவளுக்காக துக்கம் கொண்டாடினாள். பின்பு அவளை அழைத்து தன்னோடு கூட வைத்துக் கொண்டான். பெரிய ஒரு பாவம் இது. ராஜா அவன் நினைத்தால் அது ராஜாவின் அரண்மனையில நடக்கிற ஒரு பெரிய இடத்து சமாச்சாரம் வெளிப்புறத்து மக்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவன் உரியாவினுடைய மனைவியை தனது மனைவியாக கொண்டு பாவத்திலே விழுந்துப்பான். கர்த்தர் இவளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய தீர்க்கதரிசி அனுப்பினான். ஆசான் தீர்க்கதரிசி அங்கே போய் ராஜாவை எதிர்த்து சொன்னால் அவனுடைய தலை வெட்டப்படும். அதனால ஒரு ஓமை மூலமா ஒரு கதை மூலமா அந்த ராஜாவுக்கு அதை வெளிப்படுத்தினான். ராஜா 2 மனுஷங்க இருந்தாங்க. ஒரு மனுஷன் ராஜா, அவன் பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஆடு மாடுகள் திரளாக இருந்தது. ஆனால் இன்னொரு மனுஷன் அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவனிடத்துல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய பிள்ளையை போல அவன் பிள்ளைகளோடு கூட வளர்ந்து அவர்களோடு கூட உண்டு அவனுடைய அப்பத்தை தின்று அவனுடைய மடியிலே படுத்துக்கணும். அவனுடைய மகளை போல அவன் அதை வளர்ப்பான். ஒரு நாள் ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய வீட்டிலே தங்குவதற்கு ஒரு வழிபோக்கன் வந்தான். அவனுக்கு அவனிடத்துல இருக்கிற தொழான ஆடு மாடுகளை எடுத்து ஒன்றை அடித்து விருந்து செய்ய மனதில்லாமல் அந்த எதிர் வீட்டிலே இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்தான். குடியானவனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அவன் விருந்து செய்து போட்டான் என்று ஒரு கதையை ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உடனே ராஜா கோபம் கொண்டு எழுதி, இப்படிப்பட்ட கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தவன் யார், அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் செய்த காரியத்துக்கு நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் கோபம் கொண்டு எழுந்த போது நாத்தான்களை தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அந்த மனுஷன் நீயே அந்த மனுஷன் என்று சொன்ன போது ராஜாவுடைய இருதயத்தில் பல ஈட்டிகள் சுற்றினது போல ஒரு உணர்வு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து குப்புற விழுந்து தீர்க்கதரிசியிடத்தில் அறிக்கையிட்டார். கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கேன். ஒருவர் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது இன்றைக்கு நடைபெறக்கூடிய நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கு நம்ம தவறுகளை சுட்டி காட்டும்போது நமக்கு ஏற்படுகிற உணர்வு உடனே என்ன செய்யும், கோபம் வருது. அந்த கோபத்தில் ஒரு சிலர் நிதானித்து அதை உணர்கின்ற போதுதான் கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். இங்கே தாவீது ராஜா தான் செய்த அந்த மகாபெரிய பாவம், இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஒரு பாவம் தான் செய்திருக்கேன் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு ஆண்டவரிடத்தில் அவன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்டான். ஆண்டவர் அப்போ நாத்தான்கள் சொன்னார், நீ சாகாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில நீ இரக்கம் பெற்றார். ஒருவேளை தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தை அறிக்கை இடவில்லை என்று சொல்லியிருந்தால் கர்த்தருடைய கோபம் அவங்கள மூண்டு கர்த்தருடைய அந்த கட்டையும் அந்த குடும்பத்துக்கு மேலாக வந்திருக்கும். ஆனால் தன்னை முற்றிலுமாய் உணர்ந்தவனாக கர்த்தருக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தன் பாவத்தை அறிக்கையிட்டபடினால இங்கே இப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை அங்கே தாவீது ராஜா எழுதி, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கவனம் இல்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மற்றும் நித்தம் என் கதறதினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கரம் பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை கர்த்தருடைய பாரம் அவன் மீது வந்த உடனே அவன் செய்த ஒரு காரியம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உனக்கு அறிவித்தேன், என்னுடைய மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து
கர்த்தர் அவருடைய பாவத்தை முதலாவது தாவீது ராஜா தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டார். பின்பு கர்த்தருடைய மன்னிப்பு அவனுக்கு வழங்கப்பட்டது. பாவத்தின் தோட்டத்தை மன்னித்து இதற்காக ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவன் விடுதலையாக்கப்படுகிறான். பிசாசின் பிடியிலிருந்து சகலமான சத்துருக்களின் சேனைகளில் கிரியைகளிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படும் போது கர்த்தருடைய சமாதானத்தை அவர்கள் இருதயம் ஆண்டு கொள்கிறது. உடனே இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை அணுகாது. நீர் எனக்கு மரபிடமாக இருக்கிறீர், எனவே நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணை பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு நேராக நடந்து செல்லக்கூடாதபடிக்கு பலவிதமான இக்கட்டுகளும் போராட்டங்களும் சூழ்நிலைகளும் பிசாசின் கிரியைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்பது மிக பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனாலும் கூட நாம் வைக்கிற உறவில், ஆண்டவரிடத்தில் வைக்கிற உறவில் நாம் பலப்படுகின்ற பொழுது கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம் மீது ஒருவேளை நமக்கு இது நான் எப்படி செய்வேன், என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வீட்டில் பிரச்சனை, வேலைனாலும் பிரச்சனை, வெளியே இடத்துல போனாலும் பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம பலவிதமான நெருக்கடிகளில் நாம் கலங்கி தவிர்க்கிற வேலைகளிலெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம பெரிதாக நோக்கி பார்க்காமல் ஆண்டவர் இடத்துல நம்முடைய உள்ளத்தை ஊற்றுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே வாசிக்க கேட்க இந்த சுவிசேஷ பகுதியில் கூட ஆண்டவரை பரிசேயன் தன்னுடைய வீட்டிலே ஆண்டவரை விருந்துக்கு அழைக்கிறான். அங்கே அந்த பரிசேயனுடைய வீட்டிலே ஆண்டவர் விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு பரணி என்கின்ற ஒரு விலை உயர்ந்த ஒரு கையில குப்பியை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் அவருடைய பாதத்தில் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவருடைய பாவங்களை அறிக்கைக்கு தன் கண்ணீரினால அவருடைய பாதத்தை தலைமையினால் துடைத்து ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்தார். அப்ப அதை பார்த்த அந்த பரிசேயன் உள்ளத்துல நினைச்சு பண்ணார், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார், தன்னை தொடுகிற இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பதை அறியாமல் இருக்கிறாரே, ஒருவேளை அறிந்திருந்தால் இவனை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி அவன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே மனிதனும் முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் ஒரு இருதயங்களை சோதித்து அறிகிறார். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை சோதித்து அறிந்து அந்த பரிசேயனை அழைத்து அவங்களிடத்துல ஒரு கதையை சொல்றார். 2 மனுஷங்க இருந்தாலும் ஒரு ஐஸ்வர்யான இடத்துல 2 பேரும் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 50 வெள்ளிக்காசு. அதை அவர்கள் திருப்பி செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லாத போது அந்த ஐஸ்வர்யவானவர்களை அழைத்து, உங்களுடைய 2 கடன்களையும் நான் தள்ளுபடி செய்துவிட்டேன் என்று சொல்லி அவர்கள் கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டார். அப்படியான அந்த 2 பேர்ல யார் அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல மிகுந்த மரியாதையும் அன்பா இருப்பான் என்று கேட்டபோது, யாருக்கு அதிகமா கடனை தள்ளுபடி பண்ணினாலும் அவன்தான் அவரிடத்துல அன்பா இருப்பான் என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சரியாய் நிதானித்து நீ அதை வெளிப்படுத்தினார். நான் உங்களுடைய வீட்டுக்கு விருந்து பண்ண வந்தேன், நீ என் கால்களை கழுவுவதற்கு எனக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ தன் கண்ணீரினால் என் பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமையினால் துடைத்து ஓயாமல் என் கால்களை முத்தம் செய்தார். யாருக்கு யார் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்துவார்கள், யாருக்கு அவர் அதிகமாக இரக்கம் செய்தாரோ அவர்களுக்கு அல்லவா என்று சொல்லி அதை வெளிப்படுத்தின போது இந்த தாவீது ராஜாவுடைய நிலைமை கூட
கடவுள் எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னித்தார். அதனால அவன் அதிகமாக ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தி ஆண்டவரை நெருங்கி உறுதியாக பற்றி கொடுத்தான். அந்த ஸ்திரீயும் கூட ஆண்டவரிடத்துல பிரதான மன்னிப்பை மீட்பை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற நமக்கு கூட நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு முன்பாக நாம் அர்ப்பணித்து ஆவியோடு கர்த்தரோ ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற எவனும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கடவுள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆவியோடும் உண்மையோடு நாம் அவரை தேடுவோமானால் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக நாம் இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குவதற்கு அவர் என்றைக்கும் வாக்குமாறாத ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த சுகந்த வாசனையாக நாம் மேலெடுக்கக்கூடிய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் எட்டுகின்ற பொழுது நமக்கு உகந்த ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ இந்த கால வேளையில ஆவியானவத்தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதிக்காக எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய சிந்தனைகள் இருதயங்கள் சிந்தனைகள் திருப்தியை சுற்றுக்காப்பட்டுள்ளதாக. ஆமென். மீண்டுமாக அவருடைய அவங்களுக்காக 110வது பாடல்கள் இருக்காகும். அதில் முதல் 7 மாதம் பாடல்கள் உண்டாகி இப்போது 2 நாள் நேரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று
இன்பமும் நன்மையுமா இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இந்த வேலையை கூட ஆண்டவரே என்னுடைய வீரர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களிலிருந்து கொடுத்திருக்கிற இந்த காணிக்கை இந்த கருத்தில் அவருக்கு கொடுக்கிறோம். எங்களையும் நம்முடைய நிலவினர்கள் விருதுகள் தயவாக மனசு பரிசுத்தப்படுத்தி உள்ளபடியே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கிருபை எங்களோடு இருந்து கடந்த போன நாட்கள் முழுவதுமே எங்களை காத்து நடத்தினது போல இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக எங்கள் காலத்தில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி பல தவறு இருக்கிற குடும்பங்களை கூட நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நான் நினைக்கிறோம். நான் திருத்தவிக்காக நான் நகையோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரை நீ கொடுத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய பொறுப்புகளுக்காக